இந்தியா கிளிட்ஸ் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம். என்னோட பேர் கார்கி. நான் எந்திரன் திரைப்படத்தில் 2 பாடல்கள் எழுதியிருக்கேன், வசனங்கள் பண்ணியிருக்கேன். என்னுடைய அனுபவங்களை இந்தியா கிளிட்ஸ் நேயர்கள் கூட பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். தமிழ் கவிதை பரப்பில் கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களுடைய மூத்த மகனாக இருக்கீங்க. உங்களுடைய பெயரில் ரஷ்ய இலக்கியத்தினுடைய ஒரு மாபெரும் ஆளுமையாக இருக்கக்கூடிய கார்கியினுடைய பேரை உங்கள் அப்பா உங்களுக்கு வச்சதில் எந்த ஆச்சரியமும் இல்லை. ஆனால் அந்த பேரோட மதன் அப்படிங்கிற ஒரு பேரை ஒட்டிக்கிட்டது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஸோ உங்களுக்கு இந்த பெயர் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ரகசியத்தை முதல்ல ஷேர் பண்ணுங்க. சொல்கிறேன். பிறந்தப்போ பேர் வைக்கணும்னு போது அப்பாவோட முதல் சாய்ஸ் கார்கி தான். கார்கி வைக்கணும்னு சொல்லிட்டு தான் ரொம்ப பிரியப்பட்டாங்க, ரொம்ப பிடிச்சிச்சு, அம்மாவுக்கும் பிடிச்சது. ஆனால் கொஞ்சம் அந்நியமாக இருக்குமோ, நம்ம ஊரில் கார்கின்ற பேர் ரொம்ப பழக்கமான பரிச்சயம் இல்லாத பேருன்றதுனால மதன்ற பேரும் இணைச்சி வச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அம்மா ஃபீல் பண்ணாங்க. ஸோ அதனால மதன் கார்கி, மதனும் சேர்த்து அப்படியே கார்கின்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க. சுஜாதா சார் மூத்த தலைமுறையினுடைய ஒரு முக்கியமான எழுத்தாளர், அறிவியல் ரொம்ப விஜனத்தன்மையோட வாசகர்கள் கொடுத்தவர். அவர் உரையாடல் எழுதிய ஒரு பெரிய ஸ்கிரிப்டுக்கு இளைய தலைமுறையிலிருந்து நீங்கள் அதில் நிறைய உரையாடல் பங்களிப்பு செய்கிறது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா ஊடகங்கள் செய்தி வெளிவந்தது. சுஜாதா சார் உரையாடல்களை ஸ்கிரிப்டோட படிச்சுட்டு அதுக்கு நீங்கள் சரியாக எழுதணும் அப்படின்னு வரும்போது அங்கே உங்களுக்கு இருந்த சவால்கள் அதை நீங்கள் எப்படி ஓவர் கம் பண்ணீங்க? கண்டிப்பாக சுஜாதா சாரோட ஃபேன் தான். அதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அவர் வேலை பார்த்த ஒரு படத்தில் அவர் விட்ட ஒரு இடத்துல இருந்து நான் கண்டினியூ பண்ணுறேன், அந்த அவர் விட்டுட்டு போன சில சீன்ஸ் எல்லாம் நான் போய் முடிக்கிறேன் அப்படின்றதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த படத்தோட டயலாக்ஸ் நான் ஃபஸ்ட் டைம் அந்த ஸ்கிரிப்ட் படித்தப்போ ரொம்ப அமேஸ்டாக இருந்தேன். என்ன அதுக்கு காரணம்னா, நான் எப்போவுமே சுஜாதா சாரை வியக்கிற விஷயம் தான் அது. அவ்வளோ ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயம். நிறைய ரோபோட்டிக்ஸ்ன்றது அவ்வளோ ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் கிடையாது. அதில் நிறைய சயின்ஸ் இருக்குது, நிறைய யாருக்கும் புரியாது, அவ்வளோ எளிமையாக புரியாது. ஆனால் அது ஒரு பாமரர்களுக்கு கூட புரிகிற மாதிரி அவ்வளோ எளிமைப்படுத்தி அந்த படத்தில் கொடுத்துருந்தாங்க. எந்தெந்த விஷயங்கள்லாம் சொல்லலாம், ரோபோட்டிக்ஸ்னு சொன்னால் அதில் 1000 விஷயம் இருக்குது, எதை பற்றினாலும் பேசலாம். ஆனால் அதில் எந்த விஷயங்கள் பேசுனா ஒவ்வொருத்தருக்கும் புரியும், யாருக்குனாலும் புரியும், யாருனாலும் அவங்க கூட ரிலேட் பண்ணிக்க முடியும் அப்படின்ற விஷயங்களை வச்சு பிக் பண்ணி அவர் அது ரிலேட்டடாக டைலாக்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. இந்த ஸ்டோரியே ஃபஸ்ட்டு அமேசிங்கான ஸ்டோரி. அதுக்கு அவர் சுஜாதா சார் அதுக்கு மேலே கொடுத்துருந்த அந்த கவர், அவர் பண்ணி வச்சுருந்த டைலாக்ஸ் எல்லாமே ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சு. அது கூட போய் மேட்ச் பண்ணணும் அப்படின்னும் போது அது ரொம்ப பெரிய சேலஞ்ச். ஆப்வியஸ்லி யாராக இருந்தாலும் அது ஒரு ரொம்ப பெரிய சேலஞ்ச் தான். எனக்கு அந்த விஷயத்தில் நான் சங்கர் சாருக்கு ரொம்ப தேங்க் பண்ணோம். ஏன்னா அவர் இந்த ப்ரெஷர்லாம் எதுவுமே இல்லாமல் அவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்து அவ்வளோ என்ஜாய் பண்ணி சொன்ன சில டயலாக்ஸ் எல்லாம் அவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க. இது சேஞ்ச் பண்ணலாம், இன்னும் இது பண்ணலாம், நீ இது நல்லா இருக்குது, இது நல்லா இல்லை, இப்படி போகணும், இது இப்படி கொண்டு போகணும்னு சொல்லி ஒவ்வொரு விஷயமும் பார்த்து கரெக்ட் பண்ணாங்க. அந்த விஷயத்தில் எனக்கு அவர் சங்கர் சாரால் எனக்கு அது அவ்வளோ பெரிய ஒரு ப்ரெஷர் எனக்கு இல்லை. இருந்தாலும் அது ரொம்ப ஒரு நல்ல ஒரு அனுபவமாக நான் நினைக்கிறேன்.